This is class 10 CBSE History Nationalism in India Part 14 in Tamil. என்னுடைய வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கமெண்ட்ஸ் பாக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, ஹிஸ்ட்ரியில் சிவிக்ஸ்லலாம் லெசன்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லெசனில், அதாவது நேஷ்னலிசம் இன் இந்தியா, இந்த லெசனில் இந்த டாபிக், இந்த வீடியோ தான் லாஸ்ட்டு. இதோட இந்த லெசன் முடியுது. இதுக்கப்புறம் த ரைஸ் ஆஃப் நேஷ்னலிசம் இன் யூரோப், ஸோ 10th ஸ்டாண்டர்ட் லெசன் நம்பர் 1, இந்த லெசன் போட போகிறேன். என்னால் எவ்வளவு சீக்கிரம் போட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போடுறேன். ஆனால் நீங்கள் எனக்கு ஒன்று தான் செய்ய வேண்டியது. அது என்னென்னா, என்னுடைய வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கன்க்ளூஷன். ஸோ இந்த நேஷ்னலிசம் இன் இந்தியா, இந்த லெசனுடைய மொத்த ரிவ்யூவும் இந்த கன்க்ளூஷனில் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். A growing anger against the colonial government was thus bringing together various groups and classes of Indians into a common struggle for freedom in the first half of the 20th century. இந்த பலதரப்பட்ட வேரியஸ் குரூப்ஸ் இருந்தாங்க இல்லையா, லைக் பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸ், ட்ரைபல்ஸ், இண்டஸ்ட்ரியலிஸ்ட், பெசன்ட்ஸ், ஓகே, ரிச் பெசன்ட்ஸ், இவங்கெல்லாம் இருந்தாங்களே, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான குரூப்ஸ், ஈவன் ஹிந்துஸ், முஸ்லீம்ஸ், இந்த மாதிரியான கிளாஸஸ், இந்த மாதிரியான வேரியஸ் குரூப்ஸ் இந்தியாவை சேர்ந்தவங்க. கிட்ட இருந்து அந்த வளர்ந்த அந்த கோபம், அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எதிர்த்து வளர்ந்த அந்த கோபம் இவங்களை எல்லாரையும் காமனாக கொண்டு இந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படின்றத செய்ய வச்சது. The Congress under the leadership of Mahatma Gandhi tried to channel people's grievances into organized movements for independence. ஸோ மகாத்மா காந்தியுடைய லீடர்ஷிப்பில் இருந்த இந்த காங்கிரஸ், ஸோ அவருடைய தலைமையில் இருந்த காங்கிரஸ், இந்த ஆஃபன் இவங்க அந்த பீப்புள்ஸுடைய கிரீவன்சஸ், இந்த பீப்புளுடைய குறைபாடுகள், அவங்களுடைய தேவைகள், இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சேனலைஸ் பண்ணுறாங்க. எது மூலியமானாக்கா ஆர்கனைஸ்டு மூமெண்ட்ஸ், ஸோ லைக் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், சிவில் டிஸோபீடியன்ஸ் மூமெண்ட், இந்த மாதிரியான போராட்டத்தில் இவங்களெல்லாம் ஒன்றா கொண்டு அவங்களுடைய கிரிவன்சஸ், அவங்களுடைய குறைகள், அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ், இதெல்லாம் அனலைஸ் அவங்க பண்ணுறாங்க. த்ரூ சச் மூமெண்ட்ஸ் த நேஷ்னலிஸ்ட் ட்ரை டு ஃபார்ஜ் எ நேஷ்னல் யூனிட்டி. ஸோ இந்த மாதிரியான மூமெண்ட்ஸில் தான் இந்த நேஷ்னலிஸ்ட், தேச பக்தர்கள், இந்த நேஷ்னலிஸ்ட் இந்த நேஷ்னல் யூனிட்டியை என்ன பண்ணுறாங்கன்னா கொண்டு வராங்க. ஸோ நேஷ்னல் யூனிட்டி அப்படின்ற அந்த தேசிய ஒற்றுமை அப்படின்றத மக்கள் மத்தியில் இவங்க கொண்டு வராங்க. பட் ஆஸ் வி ஹாவ் சீன், டைவர்ஸ் குரூப்ஸ் அண்ட் கிளாஸஸ் participated in these movements with varied aspirations and expectations. ஸோ நம்ம முன்னாடி பார்த்தோம், நம்ம இந்த டிஃப்ரெண்ட்டான இந்த சோஷியல் குரூப்ஸ், டைவர்ஸ் குரூப்ஸ் அண்ட் கிளாஸஸ், இவங்க இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை சிவில் டிஸோபீடியன்ஸ் மூமெண்ட்டாக இருக்கட்டும், அதில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு ஆஸ்பிரேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. ஆஸ்பிரேஷன்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு உண்டான டிசைர், விருப்பங்கள், ஆம்பிஷன்ஸ், இல்லாட்டி ஹோப், இல்லாட்டி ஆசைகள். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னா அவங்களுக்குன்னு உண்டான எதிர்பார்ப்புகள். ஸோ இதை முன்னிறுத்தி தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த மூமெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஆஸ் தேர் கிரிவன்சஸ் வேர் வைட் ரேஞ்சிங், ஃப்ரீடம் ஃப்ரம் காலனியல் ரூல் ஆல்சோ மென்ட் டிஃப்ரெண்ட் திங்ஸ் டு டிஃப்ரெண்ட் பீப்புள். ஸோ அந்த பீப்புளுடைய கிரிவன்சஸ் ரொம்ப வைடாக, ரொம்ப ப்ராடனாக போக போக, அதாவது பெரிய லெவலில் போக போக, இந்த காலனியல் ரூல், அதாவது பிரிட்டிஷ் ரூலுக்கு கிட்ட இருந்து
நமக்கு ஃப்ரீடம் வேணும், சுதந்திரம் வேணும் அப்படின்ற மீனிங் வந்து அந்தந்த குரூப்புக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் திங்ஸாக வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸுக்கு வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து ஃப்ரீயாக வந்து இங்கேயும் அங்கேயும் போகிறது, அதுவும் இல்லாமல் பர்மிஷன் வாங்காமல் அவங்க வீட்டுக்கு வந்து போகணும், அவங்க வந்து எந்த வில்லேஜ்லேருந்து வந்தாங்களோ அவங்க கூட வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து கண்டினியூ வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த குதாம் ஹில்ஸ் ஆஃப் ட்ரைபல் பெசன்ஸ் அவங்களோடது முக்கியமானது என்னென்னா, அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அந்த கேட்டில்ஸ் இதெல்லாம் வந்து கிரேஸ் பண்ணணும், அங்கே உள்ளே இருக்கிற அந்த வுட்ஸ் எல்லாம் வந்து ஃபயர் வுட்ஸ் எல்லாம் வந்து இவங்க வந்து எடுக்கணும், அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து எடுக்கணும், யாருடைய பர்மிஷன் இல்லாமல் இருக்கணும். அதே மாதிரி வந்து இந்த ஆவா பெசன்ஸில் இந்த வந்து அபாலிஷன் ஆஃப் பெகர் சிஸ்டம் இதெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸுக்கு வந்து டிஃப்ரெண்ட் திங்ஸ் தான் என்னதுன்னா ஃப்ரீடமாக அவங்க வந்து கருதுனாங்க. த காங்கிரஸ் continuously attempted to resolve differences and ensure that the demands of one group did not alienate another. இந்த காங்கிரஸ் கண்டினியூஸாக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சோஷியல் குரூப்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த டிஃப்ரென்சஸ், இந்த வேறுபாடுகள் எப்படியாவது வந்து ஸ்டாப் பண்ணணும், சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறையவே வந்து முயற்சி பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்தாங்க, ஒரு சோஷியல் குரூப்புடைய ஒரு டிமாண்ட்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணோன்னாக்கா அது இன்னொரு குரூப்பை வந்து நாங்கள் ஒதுக்கி வைக்கிறதா அர்த்தம் இல்லை அப்படின்னு அவங்க வந்து கண்டினியூஸாக வந்துட்டு அவங்க சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அந்த மாதிரி வந்து யாரும் வந்து அதை வந்து அக்செப்ட் வந்து பண்ணிக்கல. ஓகே, எப்படி அப்படின்னாக்கா, இந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கு வந்து இந்த காங்கிரஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க சிவில் டிஸோபீடியன்ஸ் மூமெண்ட்டில். ஆனால் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸுக்கு வந்து இவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் அந்த இடத்துல வந்து ஏலினேட்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுவாங்க, நம்மளே வந்து ஒதுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி தான் வந்து இந்த ரிச் பெசன்ஸுக்கு வந்து காங்கிரஸ் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணும். ஆனால் இந்த புவர் எசன்ஸுக்கு வந்து காங்கிரஸ் வந்து அன்வில்லிங் டு சப்போர்ட், அவங்க வந்து இந்த சப்போர்ட் பண்ணத்துக்கு முன்ன வரதில்லை. ஸோ இதெல்லாம் வந்து தான் என்னதுன்னா, இந்த ஒரு டிஃப்ரெண்ட் சோஷியல் குரூப்ஸுக்குள்ளே வந்துட்டு தன்னை வந்து ஏலினேட் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற ஒரு மனப்பான்மை வந்துச்சு. ஆனால் அது வந்து அப்படி கிடையாது அப்படின்னு காங்கிரஸ் வந்து கண்டினியூஸாக பல விஷயத்தில் வந்து அவங்க இந்த டிஃப்ரென்ஸ், இந்த வேற்றுமையை வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டே தான் அவங்க வந்து இருந்துகிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க, ஒரு குரூப்புடைய டிமாண்ட்ஸை வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதுக்காக நாங்கள் இன்னொரு குரூப்பை வந்து ஏலினேட் ஒதுக்கி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. திஸ் இஸ் ப்ரிசைஸ்லி வை த யூனிட்டி வித்தின் த மூமெண்ட் ஆஃப் அண்ட் ப்ரோக் டவுன். ஸோ இந்த மாதிரி விஷயத்தினால தான் அடிக்கடி வந்துட்டு இந்த போராட்டத்துக்குள்ளே இந்த யூனிட்டினஸ், இந்த ஒற்றுமைக்குள்ளே வந்து இந்த மூமெண்ட்டுடைய ஒற்றுமைக்குள்ளே வந்து அடிக்கடி வந்துட்டு சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் க்ரியேட் ஆச்சு. அதனால் வந்து நிறைய டைமில் வந்து அது வந்து ப்ரோக் டவுன் ஆகும். த ஹை பாயிண்ட்ஸ் ஆஃப் காங்கிரஸ் ஆக்டிவிட்டி அண்ட் நேஷ்னலிஸ்ட் யூனிட்டி வேர் ஃபாலோட் பை ஃபேஸஸ் ஆஃப் டிஸ்யூனிட்டி அண்ட் இன்னர் கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் குரூப்ஸ். ஸோ இந்த காங்கிரஸுடைய ஆக்டிவிட்டி, அவங்களுடைய செயல்பாடுகள், இந்த நேஷ்னலிஸ்டுடைய யூனிட்டி, இந்த தேசபக்தர்களுடைய ஒற்றுமைகள், இதெல்லாம் வந்து சொல்லும்போது இது வந்து பலதரப்பட்ட பல ஸ்டேஜில் வந்து என்ன ஆச்சுன்னா டிஸ்யூனிட்டியில் தான் கொண்டு போய் முடியுது. அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் பிரிஞ்சு போகிறது, அதுவும் இல்லாமல் அவங்களுக்குள்ளேயே அந்த 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 குரூப்ஸுக்குள்ளேயே என்ன வந்துச்சுன்னா இன்னர் கான்ஃப்ளிக்ட், அவங்களுக்குள்ளேயே சண்டைகள், சச்சரவுகள், இந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் வந்து அதிகமாகவே இருந்தது இந்த டிஃப்ரெண்ட் சோஷியல் குரூப்ஸ்குள்ளே. இன் அதர் வேர்ட்ஸ், வாட் வாஸ் எமர்ஜிங் வாஸ் எ நேஷன் வித் மெனி வாய்ஸஸ் வாண்டிங் ஃப்ரீடம் ஃப்ரம் காலனியல் ரூல். வேறு விதமாக சொல்லணும் அப்படின்னா, இந்த நேஷன் அப்படின்றது என்ன, எப்படி உருவாச்சு அப்படின்னா, வித் மெனி வாய்ஸஸ், பல பேருடைய குரல்கள், அவங்களுடைய குரல்கள் எதை கேட்டுச்சுன்னா சுதந்திரம், ஃப்ரீடம்,
யார்கிட்ட இருந்துன்னா காலனியல் ரூல். ஸோ பிரிட்டிஷ் கிட்ட இருந்து எங்களுக்கு சுதந்திரம் வேணும் அப்படின்ற ஒரு எல்லாருடைய வாய்ஸும் வந்து கேட்டுச்சு. அதுதான் அவங்களுடைய குரலாக இருந்தது. ஸோ இதுதான் வந்து இந்த என்டையர் லெசனுடைய கன்க்ளூஷன். குயிட் இண்டியா மூமெண்ட். இந்த குயிட் இண்டியா மூமெண்ட் எப்போ நடந்ததுன்னா 1942. த ஃபெயிலியர் ஆஃப் த கிரிப்ஸ் மிஷின். இப்போ கிரிப்ஸ் மிஷின் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். 1942ல் இந்த பிரிட்டிஷால் உருவாக்கப்பட்ட ஒரு டீம், ஒரு குரூப் தான் என்னது கிரிப்ஸ் மிஷின். இந்த கிரிப்ஸ் மிஷினுக்கு ஹெட் யாருன்னா ரிச்சர்ட் ஸ்டெஃபோர்ட் கிரிப்ஸ். அவருடைய பேர்லேயே கிரிப்ஸ் மிஷின் அப்படின்ற ஒரு டீமை வந்து இந்தியாவுக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க. எதுக்குக்கோசரம் அப்படின்னாக்கா இந்தியா வந்து இந்த வாரில் அப்போ வந்து வேர்ல்டு வார் 2 வந்து நடந்துகிட்ருக்கு. வேர்ல்டு வார் 2 உடைய பீரியட் எப்போன்னா 1939 to 1945. ஸோ 1942 அப்படின்னும் போது வேர்ல்டு வார் 2 வந்து நடந்துகிட்ருக்கு. அப்போ வந்து இந்தியாவுடைய பார்ட்டிசிபேஷன், இந்தியாவுடைய சோல்ஜர்ஸ் அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் வந்து பிரிட்டிஷர்ஸுக்கு வந்து தேவைப்பட்டது. ஸோ அதனால் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வந்து இந்தியன்ஸுடைய லீடர்ஸ் கிட்டலாம் யாருமே கன்சல்ட் பண்ணாமல் எதையுமே கேட்காம இவங்களாவே வந்து இந்தியன்ஸுடைய சோல்ஜர்ஸை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறாங்க. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, நீங்கள் வந்து எங்களுக்கு இந்த வேர்ல்டு வார் 2ல் நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா இந்த வாருக்கு அப்புறம் உங்களுக்கு நாங்கள் வந்து இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரீடம் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக வந்து அவங்க வந்து ஃப்ராங்காக அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. ஒரு மாதிரி இன்டைரக்டாக தான் அதை வந்து சொல்லுவாங்க. அதை வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ் பண்ணிலாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணோம்னா நம்பணும், ஓகே வேர்ல்டு வார் 2ல் நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோன்னா நமக்கு வந்து இந்த வாருக்கு அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி அவங்க பண்ணலை. அதுக்கு பதிலாக என்ன செஞ்சாங்கன்னா இந்த கிரிப்ஸ் மிஷின் அப்படின்ற ஒரு டீமை உருவாக்கிட்டு அதை இந்தியாவுக்கு அனுப்பி இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் சில டிபார்ட்மெண்ட்ஸ் அவங்களுக்குள்ளே வந்துட்டு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னாக்கா ஒரு ஒரு சர்டன் சொல்யூஷன்ஸோடு அவங்க வந்து வருவாங்க. ஆனால் நமக்கு அதில் வந்து எந்த விதமான சாட்டிஸ்ஃபேக்ஷனுமே இல்லை. அதாவது வந்து பிரிட்டிஷ் ரூலிங்கில் இருப்பாங்க, நமக்கு சில சலுகைகள், சில ரெசல்யூஷன் சில ஏரியாஸில் மட்டும்தான் அவங்க வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அட்மினிஸ்ட்ரேஷனில் தான் அவங்க வந்து கொடுக்குறாங்க. வந்து நமக்கு வந்து சரியாக ஒத்து வரல. ஸோ அதனால் இந்த கிரிப்ஸ் மிஷின் அப்படின்றத வந்து ஃபெயிலியரில் முடியுது. அதனால தான் நம்ம என்ன பண்ணோம், இந்த குயிட் இண்டியா மூமெண்ட் அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் இதெல்லாம், நீங்கள் கம்ப்ளீட்டாக இந்தியாவை விட்டு வெளியே போயிடுங்க, ஜஸ்ட் குயிட் அவுட் ஃப்ரம் இந்தியா அப்படின்றது தான் இந்த குயிட் இண்டியா மூமெண்ட். The failure of the Cripps mission and the effects of World War II created widespread discontentment in India. Discontentment அப்படின்னாக்கா அதிருப்தி. ஏன்னா இந்த கிரிப்ஸ் மிஷின் வந்து ஃபெயிலியரில் முடியும், அது நம்ம யாருமே ஒத்துக்கிறது இல்லை, நம்ம எல்லாருமே அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறோம். ஓகே, எல்லாருமே காங்கிரஸ், முஸ்லீம் லீக் எல்லாருமே இதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த வேர்ல்டு வார் 2 அதுக்கப்புறம் ஏற்பட்ட சில எஃபெக்ட்ஸ், பாதிப்புகள், இதனாலவே நம்ம என்ன பண்ணோம்னா ரொம்பவே அதிருப்தியாக இருந்தோம். This led Gandhiji to launch a movement calling for complete withdrawal of the British from India. அப்போ தான் காந்திஜி என்ன பண்ணுறாருன்னா ஒரு மூமெண்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் கிளியராக சொல்லிடுறாரு, கம்ப்ளீட் விட்ரால், இந்தியாவை விட்டு இந்த பிரிட்டிஷர்ஸ் எல்லாரும் வெளியே போயிடுங்க அப்படின்னு வந்து இவர் சொல்கிறார். அதுதான் அந்த மூமெண்ட். த காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி in its meeting in Wardha on 14th July 1942, வார்தாவில் நடந்த இந்த காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டியோட மீட்டிங்கில் 14th July 1942ல் பாஸ்ட் த ஹிஸ்டாரிக், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மூமெண்ட், குயிட் இண்டியா ரெசல்யூஷன். ரெசல்யூஷன்னா தீர்மானம், டிமாண்டிங் தட் இம்மீடியட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் டு இண்டியன்ஸ் அண்ட் குயிட் இண்டியா. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். குயிட் இண்டியா மூமெண்ட் அப்படின்னாலே என்ன, இம்மீடியட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர்ஸ், மொத்த பவரையும் மொத்த அட்மினிஸ்ட்ரேஷன் பிரிட்டிஷ் கிட்ட இருக்கிற அத்தனையும்
இந்தியன்ஸுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்தியாவை விட்டு வெளியே போயிடுங்க. இதுதான் வந்துட்டு இந்த மூமெண்ட். On 8th August 1942 in Bombay, the All India Congress Committee endorsed the resolution which called for a non-violent mass struggle on the widest possible scale throughout the country. So, on August 1942 பாம்பேயில் வந்து இந்த ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வலியுறுத்துகிறாங்க, அதுவும் இல்லாமல் ஒப்புதலும் கொடுக்குறாங்க இந்த ரிசொல்யூஷனுக்கு, இந்த தீர்மானத்துக்கு. என்னென்னா இந்த மூமெண்ட் வந்து மாஸ் ஸ்ட்ரகிளாக நடக்கணும், பெரிய லெவலில் நடக்கணும், த்ரூ அவுட் கண்ட்ரி இந்தியா ஃபுல்லாகவுமே நடக்கணும். பட் நான் வயலண்டில் அகிம்சை வழியில் வந்து ஒரு மாஸ் ஸ்ட்ரகிளாக வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி. It was on this occasion that Gandhiji delivered the famous do or die speech. இதுதான் இம்பார்ட்டண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுப்பாரு காந்திஜி, டூ ஆர் டை, செய் அல்லது செத்து மடி அப்படின்னு சொல்லி அவருடைய ஸ்பீச்சில் அவர் சொல்லி இது பெரிய லெவலில் மாஸ் லெவலில் வந்து இது நடக்கும். The call for quit India almost brought the state machinery to a standstill in large parts of the country as people voluntarily threw themselves into the thick of the movement. So, இந்த குயிட் இண்டியா மூமெண்ட்னால என்ன ஆச்சுனாக்கா, இந்த சில இந்த ஸ்டேட் மிஷினரிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடிஸ், அவங்க தான் இந்த பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியவங்க, இதெல்லாம் வந்து ஸ்தம்பித்து போய் நின்றுடுச்சான் நிறைய இடத்துல நம்மளுடைய கண்ட்ரியில். அதுவும் இல்லாமல் பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா வாலண்ட்ரியாக தானாகவே முன்ன வந்து இந்த போராட்டத்தில் தன்னை முழுமையாக வந்து ஈடுபடுத்திக்கிட்டு இதில் அவங்க பெரிய லெவலில் போராடினாங்க. பீப்புள் அப்சர்வ்டு ஹர்த்தால்ஸ், டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் ப்ரொசஷன்ஸ் வேர் அக்கம்பனிட் பை நேஷனல் சாங்ஸ் அண்ட் ஸ்லோகன்ஸ். எப்படி இவங்க வந்து போராடினாங்கன்னா த்ரூ த ஹர்த்தால், ஸ்ட்ரைக்கு, டெமான்ஸ்ட்ரேஷன், ஊர்வலம், போராட்டங்கள், ஓகே, இது மூலிமா செய்கிறாங்க. அப்படி அவங்க செய்யும்போது நம்மளுடைய நேஷ்னல் சாங் அண்டு ஸ்லோகன்ஸ் இதெல்லாம் வந்து உறக்க நல்லா சத்தமாக சொல்லி அவங்க போராடினாங்க. த மூமெண்ட் வாஸ் ட்ரூலி அ மாஸ் மூமெண்ட். இந்த மூமெண்ட், குயிட் இண்டியா மூமெண்ட் உண்மையிலேயே பெரிய லெவலில் எல்லாரும் சேர்ந்து நடந்த ஒரு மாஸ் மூமெண்ட் இது. which brought into its ambit thousands of ordinary people. ஸோ இந்த மூமெண்ட்டில் நிறைய பேர், லிமிட்ஸுக்கு உண்டான thousands of ordinary peoples எல்லாம் வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வச்சுச்சு. நேம்லி ஸ்டூடெண்ட்ஸ், ஒர்க்கர்ஸ், பெசன்ட்ஸ் எல்லா குரூப்ஸும் வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இட் ஆல்சோ saw the active participation of leaders. நேம்லி இதில் நிறைய லீடர்ஸும் வந்துட்டு முன்னாடி நின்று ஆக்டிவாக கூட பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் இம்பார்ட்டண்ட் லீடர்ஸ் யார் அப்படின்னா ஜெய் பிரகாஷ் நாராயண், அருணா ஆசஃப் அலி, ராம் மனோகர் லோகியா and many women such as Matangini Hazara in Bengal, Kanaklata Barua in Assam, Rama Devi in Odisha. இந்த மாதிரி முக்கியமான விமன்ஸ் கூட இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. The British responded with much force, yet it took more than a year to suppress the movement. இந்த பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்கன்னா உடனே அவங்க செயல்படுத்துகிறாங்க. அவங்களுடைய ஃபோர்ஸ், அவங்களுடைய போலீஸ் ஃபோர்ஸை வச்சுட்டு நம்மளை வந்து அடக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அடக்கவும் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் நம்மளைய கம்ப்ளீட்டாக இந்த மூமெண்ட்டை அடக்கிறதுக்கு, கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு வருஷத்துக்கு மேலேயே ஆச்சு. அந்த அளவுக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு மாஸ் மூமெண்ட், இம்பார்ட்டண்ட் மூமெண்ட் ஆஃப் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டில், இந்த ஃப்ரீடம் மூமெண்ட்டில் ரொம்பவே முக்கியமானது. இதோட இந்த லெசன் வந்து முடியுது. தேங்க்யூ.